ஏன் அபிஷேகம்? நம்மால செய்ய முடியாது, அதனாலதான் அபிஷேகம். பரிசுத்தாவியின் அபிஷேகம் எதுக்காக? அந்நிய பாஷை பேசுறதுக்கு மட்டுமா? கை தட்டுறதுக்கு மட்டுமா? இல்ல. ஏன் அபிஷேகம்? என்னால செய்ய முடியாததை எனக்குள்ள இருந்து ஆவியானவர் செய்வார். எல்லாம் நம்மால செய்ய முடியாதுங்க. பாவத்தை உங்களால ஜெயிக்க முடியுமா? பதில் சொல்லுங்க. பாவத்தை ஜெயிக்க முடியுமா? முடியாதுங்க. அதுக்கு தாங்க அபிஷேகம். பிசாசை ஜெயிக்க முடியுமா? முடியாது. அதுக்கு தான் அபிஷேகம். நமக்கு வர்ற பிரச்சனைகளை நம்மால ஜெயிக்க முடியுமா? முடியாது. அதுக்கு தான் அபிஷேகம். நமக்கு விரோதமா எழும்புகிற மனிதர்களை ஜெயிக்க முடியுமா? முடியாது. அதுக்கு தான் அபிஷேகம். இந்த அபிஷேகம் அத்தனையும் செஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த அபிஷேகத்தால முடியாதது எதுவுமே இல்லை. அதான் வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர், ஆவியானவர் பெரியவர், அவர் பிதாவுக்கு சமமானவர், அவர் திருத்துவத்தில் ஒருவர். ஆவியானவர்னா சும்மா வெறும் ஆவி நினைக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானவர்னா வெறும் ஆவியானவர்னா சாதாரணமா நினைக்கிறீங்களா? பிதாவுக்கு சமமானவர். கர்த்தரே ஆவியானவர். சும்மா இல்ல. என் மேல அபிஷேகம் இருக்குன்னா அது சாதாரண விஷயம் அல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி சும்மா சில ஆட்கள், உன்னை பாரு நான் 2ல 1 பண்ணிடுவேன், பாரு நான் என்ன செய்யறேன் பாரு, உன்னால ஒன்னும் செய்ய முடியாது. தைரியமா சொல்லுங்க. சில ஆட்கள் நம்மை மிரட்டலாம், உருட்டலாம். தைரியமா சொல்லுங்க, என் மேல அபிஷேகம் இருக்குது, உன்னால என்ன ஒன்னும் செய்ய முடியாது. பிசாசு வந்து சொல்லுவான், பக்கத்துல நின்னு சொல்லுவான், மிரட்டுவான். அப்ப சொல்லுங்க, பிசாசே உன்னால என்ன ஒன்னும் செய்ய முடியாது, என் மேல அபிஷேகம் இருக்குது.